viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொழுமிச்சை சாதம். கொழுமிச்சை சாதம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கொழுமிச்சையில் பலவிதமான சத்துக்கள் நிரம்பி இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பழத்தோட ஜூஸை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. இந்த பழம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஜூஸ் புளிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பழத்தை தரையில் இந்த மாதிரி வச்சு நல்லா உருட்டணும். இப்படி உருட்டும் போது பழம் நல்லா மெதுவாயிரும். நமக்கு ஈஸியாக ஜூஸ் புளிய வரும். இந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பழத்தில் இருந்து சாறு எடுத்து தனியாக வச்சுக்கிங்க. இந்த பழத்தோட சாறை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது ரத்தத்தை சுத்தப்படுத்துது. 4 பழத்தையும் புழிஞ்சி ஜூஸாக எடுத்துக்கலாம். இப்போ கேரட் 1 கப், பட்டாணி 1 கப் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், வத்தல் 1, கருவேப்பிலை சிறிதளவு, 20 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குழிக்கரண்டியில் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். காஞ்சதும் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க. 20 முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அரிசியை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சிங்கன்னா ரைஸ் பொல பொலன்னு வெந்து வரும். வெந்த அரிசியை இந்த மாதிரி பெரிய தட்டில் போட்டு ஆற விடுங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, பருப்பு எல்லாம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ ஏற்கனவே வேக வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதோடு ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதோடு ஆட் பண்ணிக்கிங்க. வறுத்த கடலைப்பருப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க முந்திரி பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொழுமிச்சம்பழ ஜூஸை இதோட சேர்த்துக்கிங்க. ஏற்கனவே உதிரியாக வேக வச்சுருக்க ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு பட்டாணி, கேரட், முந்திரி பருப்பு, வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு புளிப்பும் பத்தலை, உப்பும் பத்தலை. அதனால் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொழுமிச்சை சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில்
ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.